நண்பர்கள் உறவினர்கள் வீட்டில் வந்து முன்னெல்லாம் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து விருந்துக்கு போவோம். இப்போ நமக்கு நேரமே கிடைக்கலிங்களே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கிது. சாஸ்திர ரீதியாக நண்பர்கள் வீட்டில் உறவுகள் வீட்டில் எப்போ போய் சாப்பிட்ணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் நாள் பார்த்து நம்ம என்றைக்கு போகிறோம், பகை ஏற்படும் கூட நாளாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு அதுவும் நமக்கு வேண்டாத உணவுகள்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டு வரோம். அப்போ பகை தானே ஏற்படும். அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறதுனால பகை தான் ஜாஸ்தி ஆகுதே ஒழிய உறவுகளில் வந்து சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், அந்த உறவு நமக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம பேச முடியல. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுக்கு விருந்தில் வந்து கலந்துக்கும் போது அது எப்படியாப்பட்ட நாளாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை. வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. சார் இருக்கிறதே அந்த ஒரு நாள் தான் லீவு. நான் அந்த ஒரு நாள் போகாமல் மீதி நாள் நான் போகணுன்னா லீவ் போடணும் சார். ஆஃபீஸில் லீவ் கொடுக்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டில், என் சொந்தக்கார வீட்டில் போயிட்டு நான் விருந்து சாப்பிட்ணும் சார், எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா சார்? அதனால் இப்போ கூட நீங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் விருந்து கொடுக்குறாங்களே, அது எப்படிப்பட்ட நாளில் விருந்து கொடுக்குறாங்கன்னு ஒரு கூட்டி கழித்து பாருங்கள். அது அந்த நாள் தான். அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, ஜோதிடம் தெரிஞ்சவங்க, பலமான கூட்டணி அமையணும், உறவுகள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை. அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்து நிறைய பேர் வந்து விருந்து வச்சுக்கலாமா? நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையாக வைக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க. செவ்வாய்க்கிழமைங்க அதில் போய் என்னங்க நம்ம ஒன்றும் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு நிறைய பேர் ஒதுக்குவாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையில் வந்து நீங்கள் விருந்து வச்சுக்கிட்டிங்கன்னா விரோதம் வந்து பெருகும். ஏற்கனவே நீங்கள் விரோதத்தை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான் போகிறீங்க, அது இன்னும் 2 விரோதத்தை வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். ஆக இந்த வார நாட்களில் நான் சொன்ன இந்த நாட்கள் கொஞ்சம் லீவ் எடுத்து போங்க, பரவாயில்ல. ஏன்னா நல்லது நடக்கணும்னா எவ்வளவோ லீவ் எடுத்து எவ்வளோ நல்லதெல்லாம் செய்கிறீங்க. அப்போ வீட்டில் சுமூகமாகவும் உறவுகள் நல்ல பொண்டாட்டியோட அண்ணன் தம்பிங்க வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு போகணுன்னா இந்த நாளில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறவு நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஒய்ஃப் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைங்களா. அப்போ தாய் மாமனுடைய உறவுலாம் குழந்தைங்களுக்கு வரும் இல்லைங்களா, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. வாழ்க்கையில் என்னங்க வேணும்? இப்போ உறவுகள்லாம் பிரிஞ்சு போகுதுங்க. ஆனால் இந்த மாதிரி காலங்கள் நம்ம பார்க்குறதே கிடையாது. நாள் செய்வார் நல்லா செய்வார் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல. ஆகவே இதெல்லாம் குறித்து வச்சுங்க. குறித்து வச்சுக்கிட்டு இந்த நாளில் விருந்துக்கு போங்க, ஜெயிக்கலாம்.